வணக்கம் நட்பூக்களே, நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோமா? ஏனே ஆளும் அழகே. அத்தியாயம் 19. விடிவிளக்கு கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சந்திரமோகன் பெரும் ஊழலில் ஈடுபட்டிருப்பது ஆதாரபூர்வமாக நிரூபணம் ஆகியுள்ளது. தனிநபர் வரம்புக்கு மீறி இவர் சொத்து சேர்த்திருப்பதும், அத்தோடு இவருக்கு சொந்தமான மருந்து நிறுவனம் போலி மாத்திரைகளை உற்பத்தி செய்து சந்தையில் உலாவ விட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனால் பல நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருப்பதும் உறுதியான காரணத்தினால் சந்திரமோகனுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். உரிய ஏற்ற இறக்கங்களுடன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர் வாசித்துக் கொண்டிருந்தார். எதற்கோ ஹாலிற்கு வந்த ரதியின் பார்வையில் இந்த செய்தி வந்து விழ அப்படியே நின்றுவிட்டாள். மாறி மாறி அவள் முகம் பிரதிபலித்த உணர்ச்சிகளை நோட்டமிட்டபடி சோபாவில் அமர்ந்திருந்தான் மிருத்யுஞ்சன். இவருதான் அன்னைக்கு என்னை கடத்திட்டு போனவர், எதிர்க்கட்சி தலைவராய்வர். எனக்கு இப்பதான் தெரியும். சரியான ஃப்ராடும் கூட. இன்னும் நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கிறான். எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியே வரப்போகுது. இனி காலத்துக்கும் அவனுக்கு ஜெயில் வாசம்தான். மிருத்யுஞ்சனிடம் இருந்து பதில் வந்தது. அதற்குள் தொலைக்காட்சியில் சந்திரமோகன் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லும் காட்சி ஒளிபரப்பாக திடீரென்று எங்கிருந்தோ வந்த 3 ஆட்கள் அவனை சரமாரியாய் தாக்க ஆரம்பித்தார்கள். காவல்துறையினர் சுற்றி நின்றாலும் தடுக்க முயன்று கொண்டிருந்தனரே ஒழிய யாரும் முழு மூச்சாக அந்த ஆட்களை தடுக்க முன்வரவில்லை. சரமாரியாய் தாக்கப்பட்டவரின் சட்டை கிழிந்து தொங்க அடிதடியில் வேஷ்டி எங்கேயோ உருவி வீசப்பட்டிருந்தது. படு கேவலமான நிலையில்தான் ஜீப்பில் ஏற்றி அழைத்துச் செல்லப்பட்டார் சந்திரமோகன். பார்த்து கொண்டிருந்த மிருத்யுஞ்சனின் உதடுகள் வன்மமாய் வளைந்தன. அடக்கடவுளே, பாவம்! பூஞ்சை மனம் கொண்ட பெண்ணவள் பரிதாபம் கொள்ள அவனது பார்வை அவளை முறைத்தது. இந்த நாய்க்கெல்லாம் நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் விட்டிருந்தாலும் அன்னைக்கு உன் மானத்தை சூறையாடி இருப்பான். மறந்துட்டியா என்ன? வார்த்தைகள் முரட்டுத்தனமாக வந்து விழுந்தன. அன்றைய நினைவில் மூழ்கி அவள் அமைதியாகிவிட எழுந்து அவள் அருகே வந்தவன், இவனுக்கு இந்த தண்டனையெல்லாம் ரொம்ப குறைவுதான். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு போட்டு தள்ளியிருப்பேன். வேண்டாமேன்னு விட்டு வச்சிருக்கிறேன். இனி வாழப்போகிற ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தண்டனையாகத்தான் இருக்கும். கோபத்துடன் கூறிவிட்டு அவன் மேலே ஏறி சென்றுவிட இவள் உறைந்து போய் நின்றாள். இதை உனக்காகத்தான் செய்திருக்கிறான், உள்மனம் பலமாய் கூவியது. அவளுக்காக என்று அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பெண்மனதை பலமாய் அசைத்து விடுகிறது. அவன் சென்ற வழியை பார்த்து கொண்டிருந்தவளின் கண்களில் கர்வம் மின்னியது. பெண்மைக்கான கர்வம் அது. அந்த ஆண்மையின் ஆளுமை தனக்கானது என்பதில் மயங்கிய கர்வம் அது. உன்மேல கை வைக்கிற அளவுக்கு அந்த சந்திரமோகனுக்கு தைரியம் வந்துடுச்சு. எதுக்குப்பா அவனை சும்மா விட்ட? போட்டு தள்ளி இருக்க வேண்டியது தானே. மிருத்யுஞ்சனை நலம் விசாரித்து விட்டு செல்வதற்காக வந்த சேனாதிபதி அவனிடம் பொறுமிக் கொண்டிருந்தார். பொய்யான நடிப்பு அவர் முகத்தில் இல்லை. அவனுக்கு அடிபட்டதை எண்ணி கவலை முகத்தில் விரவி கிடந்தது. போட்டு தள்ளினா ஈஸியாக போய் சேர்ந்திருப்பான். இனி ஜெயிலில் தினம் தினம் அவனுக்கு நரகம்தான். கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போய் சேரட்டும். விட்டேத்தியாய் கூறியபடி மொபைலை பார்வையிட்டு கொண்டிருந்தான் மிருத்யுஞ்சன். அதுவும் சரிதான். உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? இப்போ எப்படி இருக்குது? அவனுக்கு எதிரே இருந்த சோபாவில் அமர்ந்திருந்த சேனாதிபதி வினவினார். தலையசைத்தானே ஒழிய பார்வை மொபைலை விட்டு அகலவில்லை. ஒரு முதலமைச்சர் இவனை பார்க்க ஓடி வந்திருக்கிறேன். கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கிறானான்னு பாரு. ஒரு மனம் எரிச்சலடைந்தாலும் உள்ளுக்குள் இருக்கும் இன்னொரு மனம் அவனது இந்த திமிரை ரசித்து வைத்தது. அப்புறம் மிருத்யுஞ்சா, நீ இங்கே எதுக்கு தங்கியிருக்க? உன் வீட்டிலேயே இருக்கலாமே. இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து உன் பங்களாவில் வச்சிருக்கிறதே எனக்கு பிடிக்கலாம். இதில் அவ கூட தங்கியிருக்க. உன்னை பார்த்துக்க ஆள் வேணும்னா சொல்லு, நர்ஸ் ஏற்பாடு பண்ணி தரேன். தயங்கி தயங்கி அவர் தன் பிடித்தமின்மையை வெளிப்படுத்திவிட மொபைலை பார்த்து கொண்டிருந்த பார்வை இப்பொழுது நிமிர்ந்து அவரை பார்த்து வைத்தது. குத்தி கிழிக்கும் கூர்மையான பார்வை. நான் எங்கே தங்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்களா? குரல் உயரவில்லை. ஆனால் அவ்வளவு அழுத்தம். அப்படி சொல்லலப்பா. இந்த பொண்ணை அனுப்பிவிடுன்னு அன்னையிலிருந்து சொல்லிட்டே இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீ இப்படி ஒரு பொண்ணை ஊரறிய வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறது என்னுடைய அரசியல் வாழ்க்கையையும் பாதிக்கும். சொன்னா புரிஞ்சுக்கும் மிருத்யுஞ்சா. மொபைலை பக்கத்தில் இருந்த சோபாவில் தூக்கி போட்டவன் சாய்ந்தமர்ந்தான். ஊரறிய ஒரு பொண்ணை வச்சிருக்கிறது தப்பில்லை சிஎம் சார். ஊர் உலகத்துக்கு தெரியாம, முக்கியமாக தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு தெரியாம வச்சிருக்கிறது தான் தப்பு. தப்பு கூட இல்லை, அது துரோகம். கத்தியின் கூர்மையோடு வார்த்தைகள் வந்து விழ பார்வையோ ஏதோ ஓர் அர்த்தத்துடன் அவரை எரித்தது. சட்டென்று சேனாதிபதியின் முகம் கருத்து விட்டது. தங்க சட்டமிட்ட கண்ணாடியை சரி செய்தபடி வழுக்கை தலையை நீவிக்கொண்டார். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தால் நல்லது. அவன் வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் என் வழியில் தலையிடாதே என உறுதியாக எச்சரித்தது.
அதற்கு மேல் அவர் அங்கு அமர்ந்திருப்பாரா என்ன? நான் சொல்றதை சொல்லிட்டேன், நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போதுதான் உனக்கு புரியும் என்றவர் அவமானத்தில் கன்றிய முகத்துடன் வெளியேறிவிட்டார். இப்படி தகுதி தராதரம் இல்லாத ஒரு பெண்ணை கூட்டி வந்து வைத்திருப்பதே அவருக்கு பிடிக்கவில்லை. இதில் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணிற்கு பரிந்து கொண்டு அவரை எதிர்க்கிறான். அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவன் அந்த காந்தாரியின் விடுதிக்கு சென்று வருவதில் அவருக்கு யாதொரு ஆட்சேபனையும் இல்லை. இப்படி அந்தஸ்தில் தங்களுக்கு நிகராக இல்லாத பெண்ணை உடன் வைத்திருப்பதுதான் பிரச்சனையே. சமீப காலமாக அவர் மனதில் வேறொரு திட்டம் உருவாகி இருந்தது. அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமென்றால் இப்படி பெண் சகவாசம் எல்லாம் ஒத்து வராது. ஒரு அவப்பெயரை அவனுக்கு இது தேடி தந்துவிட்டால் அவரது மனதில் இருக்கும் திட்டங்கள் எல்லாம் தவிடு பொடியாகிவிடும். இப்படி பல கவலைகளோடு இவன் கொடுக்கும் அவமானமும் சேர்ந்து கொள்ள மொத்த கோபமும் அந்த பெண் ரதியின் மேல் திரும்பியது. அவரது கோபத்திற்கு எண்ணெய் வார்ப்பது போல தோட்டத்தில் நின்றிருந்தாள் ரதி. காரில் ஏறிப்போனவர் தோட்டத்தில் ரதி நிற்பதை கண்டுவிட்டு தேங்கி நின்றார். முதலமைச்சர் என்ற முறையில் சேனாதிபதியை ரதிக்கு தெரியும். அவருக்கும் மிருத்யுஞ்சனுக்கும் இந்தளவிற்கு பழக்கம் இருக்கிறது என்பது இப்பொழுதுதான் அவளுக்கு தெரியும். ஓரளவிற்கு தினகரன் கூறியிருந்தார். எனவே அவரை கண்டதும் மரியாதை நிமித்தமாய் புன்னகைக்க அவரோ மருந்துக்கு கூட திரும்பி சிரிக்காமல் முறைத்து கொண்டு நின்றிருந்தார். ஏ பொன்னே, இங்க வா. அவர் அழைக்க என்ன ஏதென்று தெரியாமல் சற்று தயக்கத்துடன் தான் அவர் அருகே சென்றாள் ரதி. அருகில் நின்றவர்களை கண்ணசைவில் விலகச் சொல்லியவரின் பார்வை வன்மத்துடன் அந்த சிறு பெண்ணின் மேல் படிந்தது. நீதான் அந்த காந்தாரி இடத்திலிருந்து வந்த பொண்ணா? கிட்டத்தட்ட அவள் மறந்த விஷயத்தை அவர் நினைவுபடுத்த மனம் வேதனையில் சுருங்கியது. ஆமா சார். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா? வந்தோமா, வேலையை முடிச்சோமா, கொடுத்த பணத்தை வாங்கினோமான்னு நடையை கட்டிட்டு இருக்கணும். இப்படியா மாசக்கணக்கில் இங்கே டேரா போடுவ? அவனுக்குத்தான் அறிவில்லைன்னா உனக்கும் கூடவா இல்லை? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை அவன் பக்கத்திலேயே வச்சிருந்தா அவனுடைய வருங்கால வாழ்க்கையை அது பாதிக்குங்கிற சின்ன அறிவு கூட உனக்கு இல்லையா? பல்லை கடித்து கொண்டு தாழ்ந்த குரலில் சிறியவரின் கோபத்தில் அவள் முகம் விழுந்து விட்டது. அதைவிட அவர் பேசிய வார்த்தைகள் கண்களில் மழுக்கென்று கண்ணீரை எட்டி பார்க்க தலை குனிந்து நின்றிருந்தாள். உன்கிட்ட போய் அறிவை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் பாரு. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சுருட்டுற இடத்துலேருந்து வந்துட்டு தகுதி தராதரத்தை பற்றி உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இங்கே பார், இதை பற்றி மிருத்யுஞ்சன் கிட்ட பேசினா அவனுக்கு கோபம் வருது. நீ என்ன செய்வியோ தெரியாது. சீக்கிரமாக பெட்டியை கட்டிட்டு கிளம்புற வழியை பாரு. இல்லைன்னா மானம் கெட 4 பேருக்கு முன்னாடி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி உன்னை அனுப்ப வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. கோபத்துடன் அமிலமாய் வார்த்தைகளை கக்கிவிட்டு அவர் அகன்றுவிட இடிந்து போய் நின்றது என்னவோ ரதிதான். தினகரனோ விஜயாவோ கவனித்திருந்தால் கூட மிருத்யுஞ்சனிடம் தெரியப்படுத்தியிருப்பார்களோ என்னவோ. யாரும் இவர்கள் பேசியதை கவனிக்காமல் விட்டது சேனாதிபதிக்கு வசதியாய் போய்விட்டது. கண்ணீர் வழிய அங்கேயே நின்றவள் வரிசையாக வெளியேறிய கார்களின் சத்தத்தில் தன்னை மீட்டுக்கொண்டு வீட்டிற்குள் ஓடினாள். தனது அறையில் சென்று படுக்கையில் விழுந்தவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. என்னவோ அவளை கேவலமானவள் போல சித்தரித்து அவர் பேசிய வார்த்தைகளை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. மிருத்யுஞ்சனுக்கும் அவளுக்கும் இடையில் உள்ள உறவை அனைவருமே காமம் சார்ந்துதான் பார்க்கிறார்கள் என்பது அவளுக்கு உரைத்தது. அன்று கடத்தி சென்ற சந்திரமோகன் கூட இப்படித்தான் பேசினான். வெளியே சென்று எனக்கும் அவருக்கும் இடையில் அப்படிப்பட்ட கேவலமான உறவு இல்லை என உரக்க கூவினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் போல. இது எல்லாத்தையும் விட முண்டிக்கொண்டு அவள் மனதை உறுத்தியது, இப்படிப்பட்ட பொண்ணு அவன் கூட இருந்தா அவனுடைய வருங்கால வாழ்க்கையை பாதிக்குங்கிற சின்ன அறிவு கூடவா இல்லை என்னும் வார்த்தைகள்தான். மொட்டுவிட்டு வளர்ந்து கொண்டிருந்த காதலை இந்த வார்த்தைகள் பலமாய் ஆட்டி பார்த்தது. உண்மைதானே, நான் இவருடன் இருப்பது இவருடைய பெயருக்கல்லவா களங்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை நாளை எங்களுக்கு திருமணமே ஆனாலும் கூட இந்த சமூகம் என்ன பேசும்? இப்படிப்பட்ட பெண்ணையா இவன் மணந்தான் என்றல்லவா பேசும். கலங்கிய மனம் ஏதேதோ எண்ண ஆரம்பித்தது. முட்டாள் மாதிரி உளராதே ரதி. நீ அவனை காதலிக்கிறாய். அவன் இல்லாத வாழ்க்கை உனக்கு இல்லை. நீ அந்த மாதிரி இடத்திலிருந்து வந்தவள்தான். ஆனால் நீ இதுவரைக்கும் எந்த தப்பும் செய்யலையே. மனதால கூட நீ யாரையும் நெருங்க விட்டதில்லையே. அப்புறம் ஏன் இப்படி கலங்கி தவிக்கிற? உன் காதலை மட்டும் நீ பார். காதல் கொண்ட மனம் தேற்றியதை கலங்கிய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் நம்புவான்? நான் ஒழுக்கமானவள்தான்னு சத்தியம் பண்ணினால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த இடம் அப்படி. தெரிந்தோ தெரியாமலோ என் மேலே கரை படிஞ்சிருச்சு. இந்த அழுக்கு என்னை சேர்ந்தவங்க மேலேயும் படும். இவர் கூட இருந்தா இவருக்கும் தேவையில்லாத அவப்பெயர்தான். இந்த காதல் எல்லாம் வேண்டாம். காதலிக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எனக்கு இல்லை. கதற ஆரம்பித்தவளை எப்படி தேற்றுவது என காதல் மனதிற்கு தெரியவில்லை. காதலுக்கான முழு தகுதியே அந்த காதல்தான் என்பதை அந்த முட்டாளுக்கு யார் எடுத்து சொல்லி புரிய வைப்பது?
அழுது ஓய்ந்தவள் கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்தபோது ஒரு முடிவு மனதில் உறுதியாகியிருந்தது. இருதயத்தின் ஆழத்தில் மிக அழகாக தளிர்விட்டு மலர ஆரம்பித்திருந்த காதலை வெட்டியெறிய அவள் விரும்பவில்லை. அவளால் அது முடியவும் முடியாது. ஆனால் எக்காலத்திலும் தன்னுடைய காதல் அவனுக்கு தெரியக்கூடாது. முடிந்தவரை அவனை விட்டு விலகி இருக்க வேண்டும் என முடிவெடுத்திருந்தாள். அன்று முழுவதுமே முகம் வீங்கிப்போய் கவலை ததும்பிய முகத்துடன் வளைய வந்தவளை கவனித்த விஜயாவும் என்ன ஏது என்று விசாரித்து பார்த்தார். எதற்குமே அவளிடம் பதிலில்லை. முயன்று வரவழைத்த சிறு புன்னகையுடன் அகன்று விடுவாள். தொடரும். என்னை ஆளும் அழகே. அத்தியாயம் 20. மாலை நேர தேநீரை கலந்தெடுத்தபடி மிருத்யுஞ்சனை தேடிச் சென்றாள் ரதி. அந்தி நேர காற்றை அனுபவித்தபடி தோட்டத்தில் நடைபயின்று கொண்டிருந்தான் மிருத்யுஞ்சன். சமீப காலமாக அவனுக்கு மிகவும் பிடித்த சிகப்பு வண்ண ரோஜா மிக அழகாக பூத்திருந்தது. நடந்து கொண்டிருந்தவனின் கால்கள் அதன் அருகே வந்ததும் தயங்கி நடையை நிறுத்தியது. ஏனென்று தெரியவில்லை. எப்பொழுது இந்த சிகப்பு வண்ண ரோஜாவை கண்டாலும் அதேபோல் மலர்ந்து சிரிக்கும் காரிகையின் செம்பருத்தி இதழ்கள்தான் நினைவில் வந்து நிற்கிறது. அவளிடத்தில் அவனை பலமாய் சலனப்படுத்தும் விஷயங்களில் முதல் இடம் இந்த இதழ்களுக்குத்தான். பார்த்த முதல் நாளில் புகைமண்டலமாய் மனதில் ஒட்டிக்கொண்ட அந்த இதழ்கள் அதன் பிறகு நேர்ந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இன்னும் அழுத்தமாய் அவனுக்குள் பதிய ஆரம்பித்திருந்தது. அதுவும் பட்டாம்பூச்சி மொய்க்கும் ரோஜா மலரை கண்டால் போதும் உள்ளுக்குள் மோகம் கிளர்ந்தெழுந்து ஒவ்வொரு அணுவையும் ஏதோ செய்து விடுகிறது. இனிய நினைவுடன் நின்றுவிட்டவனை அவள் வரவு கலைத்தது. டீ கொண்டு வந்திருக்கிறேன் கூறியபடி ட்ரேயை நீட்ட அவள் முகத்தை கவனித்தபடியே கோப்பையை எடுத்துக்கொண்டான் மிருத்யுஞ்சன். பார்த்த முதல் பார்வையிலேயே தெரிந்துவிட்டது அழுதிருக்கிறாள் என்று. ஒவ்வொரு மிடராய் உறிஞ்சியவனின் பார்வை மேலிருந்து கீழ்வரை அவளை அளவிட்டாலும் என்ன பிரச்சனை என வாய்விட்டு கேட்டிருக்கவில்லை. அவளே சொல்வாள் என நினைத்தான் போல. அவன் நினைத்ததைப் போலவே அவள் வாயை திறந்தாள். நீங்க சொன்னதுதான் சரி. நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க. சத்யன் அண்ணா உங்களை பார்த்துக்குவாரு. அவன் முகம் பார்க்காமல் அவள் கூற, ஓ என்றவன் தேநீரை அருந்தியபடி அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அப்புறம் எனக்கு ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டலில் இடம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? நான் அங்கே தங்கி காலேஜ்க்கு போய்க்கிறேன். அப்படியே ஒரு வேளையும் வேணும். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கிறேன். காலையிலிருந்து உரு போட்டு வைத்ததை ஒரு வழியாக அவனிடம் ஒப்பைத்துவிட்டு வேதனையுடன் நின்றிருந்தாள். ஆரம்பித்த வேகத்திலேயே முடிவு கட்ட வேண்டிய தன் காதலின் நிலையை எண்ணி அழுகைதான் வந்தது. இருந்தாலும் வேறு வழியில்லை. தன்மேல் இருக்கும் களங்கம் அவன்மேல் வரக்கூடாது என்று நினைத்தாள். அவன் எதுவுமே பேசவில்லை. நிதானமாக தேநீரை பருகி முடித்து காலி கோப்பையை அவள் கையிலிருந்த ட்ரேயில் வைத்தவன் திரும்பி அந்த ரோஜா மலரை வருட ஆரம்பித்தான். முதல் விஷயம், இதுவும் என் வீடுதான். இரண்டாவது விஷயம், என்னை யார் பார்த்துக்கணும்னு நீ முடிவு பண்ண வேண்டாம். அதை நான் முடிவு பண்ணிக்குவேன். மூணாவது விஷயம், உன்னை மீட்டு வந்து என் பாதுகாப்பில் நான் வச்சிருக்கிறேன். உன்னை அனுப்புறதா வேண்டாமாங்கிறது உன்னுடைய டெசிஷன் அல்ல, அது என்னுடைய முடிவு. எனக்கு உன்னை இங்கேருந்து அனுப்ப விருப்பம் இல்லை. ஸோ லேடிஸ் ஹாஸ்டல் பிளான் கேன்சல். அப்புறம் என்ன கேட்டேன்? பார்ட் டைம் ஜாப். இதை பற்றி வேணும்னா நாம் யோசிக்கலாம். பட் அந்த வேலை எதையோ எண்ணிக்கொண்டவனாய் அந்த மலரை பறித்து முகர்ந்து பார்க்க விழிகள் சிறுகி உள்ளுக்குள் மோகம் தளிர்விட நேரம் பார்த்தது. தன்னை அனுப்ப மாட்டாம் என்பது ஒரு புறம் மகிழ்ச்சியை தந்தாலும் இன்னொரு புறம் சேனாதிபதியின் வார்த்தைகள் எழுந்து மனதை ரணமாக்கியது. நீயா போகலேனா மானம் கெட வெளியே அனுப்புவேன். மிரட்டிய முகம் கண்முன் வந்து போக பயத்தில் மேனி லேசாக நடுங்கியது. இல்லை, நான் இங்கே இருக்கிறது சரிவராது. ப்ளீஸ் ஏதாவது ஹாஸ்டல் என்னை சேர்த்து விடுங்களேன். கெஞ்சியவளின் குரலில் சட்டென்று திரும்பி அவள் முகம் நோக்கினான் மிருத்யுஞ்சன். புருவம் சுருங்க அவளை அளவிட்டவனின் கண்களில் அவளது பயம் விழாமல் இல்லை. அது உன்னுடைய டெசிஷன் இல்லை, என்னுடைய முடிவுன்னு நான் சொன்னதான் ஞாபகம். அவனது உள்ளங்கைக்குள் பதுங்கியிருந்த ரோஜா மலரை இன்னொரு கரம் வருடி கொடுத்தது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். நான் இங்கே இருக்கிறதுனால உங்கள் பேருக்குத்தான் தேவையில்லாத களங்கம் வரும். என்னதான் எனக்கு எதுவும் நடக்கலைனாலும் நான் பிறந்து வளர்ந்த இடம் அப்படி. என் மேலே இருக்கிற கரை போகவே போகாது. அது உங்கள் பேரையும் பாதிக்கும். அதுக்குத்தான் சொல்கிறேன். வேண்டாம், நான் ஹாஸ்டலில் தங்கி என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். கூறும்போதே கண்ணீர் எட்டி பார்த்துவிட 2 சொட்டு கண்ணீர் கன்னத்தில் வழிந்து உருண்டோடியது. அவளது கண்ணீரையே 2 நொடி வெறித்தவன் ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் பார்வையை அவள் புறம் இருந்து அகற்றினான். அழக்கூடாது. முக்கியமாக பெண்கள் அழவே கூடாது. ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய பலவீனம் எது தெரியுமா? இந்த கண்ணீர் தான். உன்னை கோழையாக்கி மூளையில் உட்கார வச்சிடும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த கண்ணீருக்கு மட்டும் இடம் கொடுக்காதே. எங்கோ பார்வையை பதித்து கூறியவனின் பார்வை மீண்டும் அவள் முகத்தில் வந்து நிலைத்தது. தலை குனிந்து விசும்பிக் கொண்டிருந்தவள் இவனது வார்த்தைகளில் அவசரமாக கண்களை துடைத்து கொண்டிருந்தாள்.
அழுகை விசும்பலுக்கு மாறி விசும்பலும் அடங்கிய கட்டத்தில் வினவினான். யார் என்ன சொன்னான்? இல்லை, யாரும் எதுவும் சொல்லலாம். பொய், என்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். பார்வை கூர்மையாய் அவள் விழிகளுக்குள் பாய்ந்தது. தடுமாறியவளால் அவன் கண்களை சந்திக்க முடியவில்லை. சோ, யார்னு சொல்ல மாட்டேன். ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தியவன் இன்னமும் அந்த ரோஜா மலரை வருடிவிட்டு கொண்டுதான் இருந்தான். அவளிடம் அமைதி. ஓகே, பெரிய கெஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு காலையில் அந்த ஆள் வந்து என்னை பார்த்துட்டு போனார். ஈவினிங் நீ அழுதுட்டு வந்து நிற்கிற. ஸோ கண்டிப்பாக அவர் தான் ஏதாவது பேசியிருக்கணும், ரைட்? நடந்ததை அப்படியே பிட்டு வைத்தவனைக் கண்டு அவள் விழிகள் விரிந்தது. எஸ், உன் கண்ணே சொல்லிடுச்சு. அவரே தான் இல்லையா? இந்த மனுஷன் அடங்கவே மாட்டார். அன்னைக்கு தான் பேசிட்டு வந்தேன், இன்னும் உரைக்கல போல. தாடையே தடவியபடி முணுமுணுத்தவன், சரிவிடும், அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே போ என்றான் அசால்ட்டாக. இல்லை, அவர் எதுவும் சொல்லல, நானே தான் ஆரம்பித்தவள் சரையலென்று நிமிர்ந்து அவன் பார்த்த பார்வையில் கப்சிப்பென்று வாயை மூடிக்கொண்டாள். அந்த அழுத்தமான பார்வையை மீறும் துணிவு அவளுக்கு இதுநாள் வரை வந்ததே இல்லை. அமைதியாய் திரும்பி நடக்கப் போனவளை ரதி என்று அவன் குரல் நிறுத்தியது. ரதி எப்பொழுதாவது ஒரு முறைதான் பேர் சொல்லி அழைப்பான். அப்பொழுதும் இப்படித்தான் அழுத்தி ரதி என உச்சரித்து வைப்பான். அவன் வாயால் பெயரை கூப்பிட்டு அழைக்கும் போதெல்லாம் காரிகையின் உள்ளம் கொண்டாடி தீர்க்கிறது. அப்பொழுதும் அப்படித்தான். மனதிலிருந்த பாரம் அகன்று ஒரு மாதிரி லேசாக அதே மனநிலையுடன் திரும்பி பார்த்தாள் ரதி. என் மேலே எந்த களங்கமும் விழக்கூடாதுன்னு நீ பயப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் ஒழுக்கமானவன் இல்லை. நம்மளுடைய முதல் சந்திப்பை மறந்துட்டியா என்ன? அந்த இடம் எனக்கு முதல் முறை இல்லை, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீரியலில் வர்ற மாதிரி தத்து பித்துன்னு நினச்சி அழுதுட்டு இருக்காம படிப்பில் கவனம் செலுத்து. உன் கனவு கை சேரணும் இல்லையா? நீதானே பாடின. குறும்பாக ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தியவனின் கண்களில் எதுவோ ஒன்று வந்து போனது. என்று தலையாட்டியவளுக்கு அவன் பேசிய வார்த்தைகளின் அர்த்தம் புரியாமல் இல்லை. சொல்லப்போனால் இவ்வளவு காலமாக அவள் இதை பற்றி யோசித்திருந்திருக்கவே இல்லை. இது அவ்வளவு பெரிய விஷயமாக அவளுக்கு தோன்றியிருக்கவும் இல்லை. ஆனால் இப்பொழுதுதான் மனதில் காதல் வந்துவிட்டதே. காதல் கொண்ட மனம் அவனுக்கு வேறு பெண்களுடனும் தொடர்பு இருக்கிறது என்பதை அறிந்து லேசாக சினுங்கியது. சேனாதிபதி உதிர்த்து விட்டு சென்ற வார்த்தைகளின் தாக்கம் மறைந்து அந்த இடத்தை வேறொரு பாரம் ஆக்கிரமித்து கொண்டது. இன்னும் இவருக்கு வேறு பெண்களோட பழக்கம் இருக்குதாம். மனம் அடித்துக்கொள்ள ஆரம்பிக்க வேறொரு குழப்பத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தாள். கையிலிருந்த ரோஜா மலரின் இதழ்களை தனது முரட்டு உதடுகளால் வருடி பார்த்து கொண்டவனுக்குள் வேறொன்று எழுந்து நின்று ஆட்டம் போட ஆரம்பித்திருந்தது. இவ்வளவு நாட்களாய் எப்படியோ வெற்றிகரமாய் அடக்கி வைக்கப்பட்டிருந்த உணர்வுகள் பீரிட்டு எழ அந்த காரிகையின் மேல் அவனுக்கு முதலில் முகிழ்த்தது எல்லாம் மோகமும் காமமும் மட்டுமே. அவளோ காதல் கொண்டு இதயம் தொலைத்து திரிகிறாள். இவனோ மோகம் கொண்டு முத்தெடுக்க விரும்புகிறான். எது இறுதியில் ஜெயிக்கும் என்பதை காணவெல்லாம் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும். காலையில் புத்துணர்வுடன் மிருத்யுஞ்சனுக்காக சத்துமாவு கஞ்சி கலந்து கொண்டிருந்தவளை வித்தியாசமாய் பார்த்து கொண்டிருந்தார் விஜயா. அடுப்பில் சமையலை கவனிப்பதும் பிறகு இவள் முகத்தை கவனிப்பதுமாக அவர் இருக்க அவளால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அக்கா, எதுக்கு இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, நேற்று முழுக்க முகம் வீங்கி போய் வருத்தத்தோடு திரிஞ்சிங்க. இன்னைக்கு என்னடானா புத்தம் புது ரோஜாவாட்டம் அம்சமாக வந்து நிற்கிறீங்க. அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவர் கூறியதில் சத்துமாவு கலப்பதை நிறுத்திவிட்டு இடையில் கை வைத்து முறைத்தவள், அப்போ என்னை வருத்தமாகவே சுற்றிட்டு இருக்க சொல்கிறீங்களா என்று குறும்புடன் தான் வினவினாள். ஐயோ, நான் அப்படி சொல்லுவேனா ரதிமா? நேற்று முழுக்க உங்கள் முகம் வாடி போய் கிடந்ததில் எனக்கு வேலையே ஓடலை தெரியுமா? நைட் முழுக்க இவர்கிட்ட புலம்பிட்டே இருந்தேன். அவரது குரலில் உண்மையாலுமே அவளை குறித்த அக்கறை துணித்தது. வாஞ்சியுடன் அவரை பார்த்து சிரித்தவள், ஒரு சின்ன வருத்தம் இருக்குதுதான், இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டேன். சரி, அதை விடுங்க. இப்போ நான் ஓகே தான். என்னை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு சமையலை கவனிங்க விஜயாக்கா. செல்லமாக அவர் கன்னத்தை பிடித்து கிள்ளிவிட்டு கோப்பையுடன் மாடியேறினாள் ரதி. அவனுக்கு இன்னமும் பல பெண்களுடன் தொடர்பு இருக்கிறதா என்ற எண்ணம்தான் மனம் முழுக்க வியாபித்திருந்தது. அவளால் இந்த விஷயத்தை அவ்வளவு சீக்கிரம் கடந்து வர முடியும் என்று தோன்றவில்லை. இதே நினைவுடன் அவனது அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அவன் அங்கு இல்லை. எங்கு போனாரு? யோசனையுடன் விழிகளை சுழல விட்டவளுக்கு அந்த அறையுடன் ஒட்டியிருந்த இன்னொரு அறையின் கதவு திறந்திருப்பது தெரிய அங்கு சென்றாள். பலவித கருவிகள் நிறைந்த உடற்பயிற்சி கூடம் அது. அங்குதான் ட்ரெட்மில்லில் வியர்க்க விறுவிறுக்க ஓடிக்கொண்டிருந்தான் மிருத்யுஞ்சன். எப்பொழுதும் அவனை தழுவியிருக்கும் ஆம்கட் பனியன் அன்று இல்லை. வெற்றுமேனியுடன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். திரும்பி நின்றவனின் முதுகுப்புறம்தான் அவள் கண்களுக்கு விருந்தாகியது.
வலது தோளில் கட்டு போடப்பட்டிருந்தது. அந்த கட்டையும் மிஞ்சிக்கொண்டு புடைத்து நின்ற புஜங்களை கண்டவளின் மனதிற்குள் எதுவோ ஒன்று தடதடக்க ஆரம்பித்தது. பிடரியில் வழிந்த வியர்வை துளிகள் வெற்று முதுகில் உருண்டோட இவளோ எச்சில் குட்டி விழுங்கிக் கொண்டாள். மனம் முழுக்க குறுகுறுப்பு மூழ விழிகள் திருட்டுத்தனமாய் நர்த்தனம் ஆடி அவனை ரசிக்க ஆரம்பித்தது. விட்டால் அடுத்த நாள் விடியும் வரை அப்படியே நின்றிருப்பாள்தான். நல்ல வேளை, அவன் குரல் கலை. இன்னும் எவ்வளவு நேரம் அப்படியே நிற்கிறதா ஐடியா? திரும்பி பார்க்காமல் அவன் வினவி வைத்ததில் தடுமாறியவள், இல்ல சும்மாதான், ஏதோ உளறியபடி அவன் முன் வந்து கோப்பையை நீட்டினாள். பார்வை அவனது படிக்கட்டு தேகத்தை விட்டு அகல மறுத்தது. இமைகள் படபடக்க அவனை பார்ப்பதும் பின் நாணம் கொண்டு வேறு எங்கோ பார்ப்பதுமாக இருந்தவளை அவன் கண்டு கொண்டான். பெண்ணவளின் கண்களில் குடியேறிய ரசனை அந்த ஆண்மகனுக்குள் மயக்கத்தை தோற்றுவிக்க ஒரு இரகசிய புன்னகையுடன் கோப்பையை எடுத்து வாயில் வைத்தான். பார்வை மட்டும் மேலிருந்து கீழ் அவளை அலசியது. சிவப்பு நிற அனார்கலி சுடிதார் அணிந்திருந்தாள். அதிக வேலைப்பாடில்லாத மெல்லிய வேலைப்பாடு அமைந்த சுடிதார் அது. பளிங்கு போன்ற வெண்மை நிறத்திற்கு அவ்வளவு பாந்தமாய் பொருந்தியிருந்தது. ஏனோ இந்த நிறம் அவனுக்குள் கல்லூரும் மயக்கத்தை கொடுக்க பார்வை உச்சந்தலையிலிருந்து அவளை வருட ஆரம்பித்தது. பிறை நெற்றியில் சிறிய பொட்டொன்றை வைத்திருந்தாள். நீள் நயனங்களுக்கு மெலிதாக மை தீட்டியிருப்பாள் போல. படபடத்த அந்த இமைகள் அவனது இதய கதவுகளை தட்டி தட்டி விளையாடுவதைப் போல ஒரு பிரம்மை இவனுக்குள். குட்டியாக இருந்த அளவான நாசி கூட அவனுக்குள் மோகத்தை கிளப்பிவிட பார்த்தது. வேணாம்டா, அதுக்கு கீழே பார்க்காதே, கண்ட்ரோல் மிஸ் ஆகும். மனம் எச்சரித்ததை அசால்ட்டாக புறம் தள்ளிவிட்டு பார்வையை கீழிறக்க, ஷப்பா, தேன் சுரக்கும் இதழ்கள் பார்வையில் விழுந்த நொடி சர்வலோகமும் நின்ற உணர்வு அவனுக்கு. அவனை ரசிக்கிறாள் அல்லவா? அந்த பதட்டத்திலும் தடுமாற்றத்திலும் இருந்திருப்பாள் போல. இதழ்களை கடிப்பதும் பின் ஏதோ நினைவில் விடுவிப்பதுமாக அவள் செய்த செயல் அவனுக்குள் அதிராமல் பூகம்பத்தை விளைவித்து இதயத்தை ஒரு ஆட்டு ஆட்டுவித்தது. இத்தனைக்கும் அந்த இதழ்களுக்கு அவள் சாயம் பூசியிருக்கவில்லை. ஆனாலும் கூட அவள் அணிந்திருந்த உடைக்கு நிகராய் சிவந்து கிடந்த அந்த மென்னிதழ்களை அப்படியே கடித்து தின்றால் கூட இந்த பிரேமை தீராது என தோன்றியது மிருத்யுஞ்சனுக்கு. ஓ காட், இம்சை! மனதிற்குள் முணுமுணுத்தவன் எப்பொழுதாவது பார்வையை திருப்பியிருக்கலாம். அவன் அதை செய்யவில்லை. நோ மிருத்யுஞ்சா, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். மனம் அறிவுறுத்தியதையும் பொருட்படுத்தாமல் அவன் மேலும் பார்வையை படரவிட அவ்வளவுதான். அந்த 6 அடி ஆண்மகனுக்கு மூச்சடைத்து போனது. துப்பட்டாவை ஒரு பக்கமாக போட்டிருந்தாள். 2 பக்கமாக தோளில் வழிந்திருந்தால் கூட அந்த பொறுக்கி பார்வையை மாற்றியிருப்பானோ என்னவோ. இப்பொழுது பார்வையை அகற்ற முடியாமல் திண்டாடி திணறி மீண்டும் அங்கேயே விழுந்து வைக்க அவள் அதை உணரவில்லை. அவள்தான் அவள் பங்கிற்கு விழியமைக்காமல் அவனை ரசித்து கொண்டிருந்தாளே. பொங்கி ததும்பிய இளமை அழகுகளில் மூழ்கி மூச்சடைத்து மூர்ச்சையாக விருப்பம் கொண்டது அந்த காளையின் உள்ளம். டேய் பொறுக்கி! உள்ளிருக்கும் ஒரு நல்லவன் எப்பொழுதும் போல் குரல் கொடுக்க அவசரமாக திரும்பிக் கொண்டான். ஒரே மூச்சில் கோப்பையை காலி செய்து அவள் கையிலிருந்த ட்ரேயில் வைத்தவன் இன்னும் வேகமாக அந்த ட்ரெட்மில்லில் ஓட ஆரம்பிக்க இவளது கவனம் சிதறியது. எதுக்கு இவ்வளவு வேகமாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? கை காயத்துக்கு அசைவு வந்துச்சுன்னா காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. சிறு கவலையுடன் கூறியவளின் பார்வை அந்த காயத்தின் மேல் பரிவுடன் படிந்து மீண்டது. நான் பார்த்துக்கிறேன். மூச்சு வாங்க ஓடியவன் அவளிடம் தனது நிலைமையை மறைக்க நினைத்தான். அவ்வப்பொழுது இப்படித்தான். சீறி எழும் மிருகத்தை அடக்க அவனால் முடிவதில்லை. யாராக இருந்தாலும் சரி என்றிருந்தால் எப்பொழுதோ தீர்த்து கொண்டிருப்பான். இந்த மிருகம் அவள் ஒருத்தியை மட்டுமல்லவா குறிவைத்து வேட்டையாட சொல்கிறது. பாதுகாப்பை கொடுத்தவளிடம் படுக்கையை நாட உள்ளிருக்கும் நல்லவன் விடவில்லை. போராட்டம் ஆரம்பமாகியது. உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நடுவில் நடக்கும் போராட்டம் அது. அவள் சிறு பெண், வேண்டாம் என்ற உணர்வுகளும் அவள் மட்டுமே வேண்டும் என கண்டபடி நினைக்கும் உணர்ச்சிகளும் ஒரே புள்ளியில் சந்தித்து மோதிக்கொள்ளும் போராட்டம் அது. சற்று நிதானித்து யோசித்தாலும் கூட புரிந்துவிடும். அந்த இரண்டையும் இணைக்கும் மாயப்புள்ளி காதல் என்னும் மந்திரம் மட்டுமே என்பது. ஆனால் அதையெல்லாம் இப்பொழுதே புரிந்து கொண்டால் கதை நகராதல்லவா? எனவே அதை அப்படியே விட்டுவிட்டு இப்போதைய சூழ்நிலைக்கு வருவோம். அவனது வேகத்தில் கையிலிருந்த கட்டு பிரிவதைப் போலாகிவிட சட்டென்று ட்ரெட்மில்லை நிறுத்திவிட்டாள் ரதி. ஏய்! கண்கள் சிவக்க உரிமையவனைக் கண்டு 2 அடி பின்னால் நகர்ந்தாள் அவள். கண்களின் சிவப்பு கோபத்தினால் அல்ல, தாபத்தினால் என்று பாவம் அவளுக்கு தெரியவில்லை. கட்டு மூவ் ஆகுது, ப்ளீஸ். அவள்தான் ப்ளீஸ் போட்டு விட்டாளே. அதை தாண்டி செல்லும் தைரியம்தான் அவனுக்கு இல்லையே. எரிச்சலுடன் நெற்றியை நீவி விட்டு கொண்டான். எனக்காக? தலையை சரித்து அடுத்த வார்த்தையையும் கூறிவிட அவ்வளவுதான். அவன் மொத்தமாக அடங்கிவிட்டான். இந்த வார்த்தைகள் அந்த சீரும் வேங்கையை அடக்கி ஆழ்கிறது என்பதை அந்த மான்குட்டி அறிந்து வைத்து தக்க சமயங்களில் பயன்படுத்தியும் கொண்டது. இம்சை!
சன்னமாக முணுமுணுத்தபடி உதட்டை குவித்து அவன் ஊத, அவளோ அவனறியாமல் புன்னகைத்து கொண்டாள். ட்ரெட்மில்லை விட்டு இறங்கியவன் அங்கிருந்த டவலை எடுத்து முகத்தை அழுந்த துடைக்க கண்ணியின் மனம் மீண்டும் சலனப்பட ஆரம்பித்தது. கட்டிக்கொண்டு அந்த வியர்வையின் வாசத்தில் நனைந்து சிலும்பிக் கொண்டு நிற்கும் அந்த முரட்டு முடியை பிடித்து இழுத்து விளையாடி செல்லமாக அந்த புஜங்களில் கடித்து வைத்து இன்னும் இன்னும் என எண்ணம் தறிக்கெட்டு ஓட தலையை உலுக்கிக் கொண்டவள் ட்ரெட்மில்லின் மேல் பார்வையை பதித்தாள். வெகு நாட்களாகவே அதில் ஓடி பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் இருக்கிறது. சொல்லப்போனால் இப்பொழுதுதான் இதை நேரில் பார்க்கிறாள். தொலைக்காட்சியில் பார்க்கும் போதெல்லாம் இதில் எப்படி ஓடுகிறார்கள் என்று நினைத்து அதிசயித்தது உண்டு. அதிசயித்த பொருள் இன்று நேரில் இருக்கவும் அதில் ஏறி பார்ப்பது என முடிவு செய்துவிட்டாள். கையிலிருந்த ட்ரேயை ஓரமாக வைத்தவள் அதன் மேல் ஏறி நின்று ட்ரெட்மில்லை இயக்க அது அடுத்த நொடி ஓட ஆரம்பித்தது. அதன் வேகத்திற்கு இவளால் ஈடு கொடுக்க முடியவில்லை. ஆ அம்மா! அலறியடித்து கீழே விழப்போகும் முன் ஒரு வலிய கரம் அவள் இடையை பற்றி நிறுத்தியது. வேகத்தை குறைத்து வைத்து அவளுக்கு பின்னால் ஏறி நின்றவனின் இரு கரங்களும் அவள் இடையை கெட்டியாக வளைத்து கொண்டது. இப்படி இல்ல, இப்படி. காதோறும் ரகசியம் பேசி கற்றுக் கொடுத்தவனின் குரல் வழமையான முரட்டுத்தனத்தை விட்டு ஆழ்ந்து ஒலித்தது. பெண்ணவளின் நிலையோ உணர்ச்சிகளின் தழும்பல்களில் இருந்தது. தன் முதுகோடு அழுந்திய அவன் வெற்று தேகத்தின் ஸ்பரிசமும் காதோரம் மோதிய சூடான மூச்சுக்காற்றும் வேறு ஏதோ உலகத்திற்கு அவளை அழைத்துச் சென்றது. கமான் ரன்! மீண்டும் அதே கிசுகிசுப்பான குரல் காதோரம். அவள் இடையே வளைத்து கொண்டு அவன் ஓட ஆரம்பிக்க இவளும் மெதுவாக அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓடினாள். கையை இங்கே வைக்கணும். அவன் கற்றுக் கொடுத்தது என்னவோ ட்ரெட்மில்லில் ஓடும் பயணத்தைத்தான். ஆனால் கன்னிமனதோ அவன் பேசும் வார்த்தைகளுக்கு வேறு ஒரு அர்த்தத்தை கற்பித்து கொண்டு மூச்சு வாங்கியது. தோளில் பதிந்த கரம் வருடிக்கொண்டே சுண்டு விரலில் வந்து முடிந்தது. வெண்பிஞ்சு விரல்களை பிடித்து முன்னிருக்கும் கம்பியின் மேல் வைத்தவன் எதை பிடிக்க வேண்டும் என செய்முறையில் காட்டினான். செய்முறையில் காட்டுகிறான் சரி, தேவையில்லாத இந்த வருடல் எதற்காம்? காதோரம் முணுமுணுத்து கற்பித்த உதடுகள் அங்கேயே தஞ்சம் புகுந்துவிட மூச்சுக்காற்றோ அனலாய் வந்து அவள் செவியில் மோதியது. ஆனவனின் ஒரு கரம் அவள் கரத்தோடு பிணைந்து கம்பியை பற்றியிருக்க இன்னொரு கரம் அவளை விழவிடாதபடி பின்னிருந்து வயிற்றில் கரம் வைத்து தன்னோடு இணைத்திருந்தது. ஹே, ஃபீல் ஃப்ரீ! உதட்டை குவித்து பின்னங்கழுத்தில் அவன் ஊத அங்கிருந்த குட்டி குட்டி ரோமங்கள் கூட சிலிர்த்து எழுந்து விட்டது. வெகு நெருக்கமான நிலைதான். மொத்த மேனியும் அவள் மேல் அழுந்தியது. அவள் சற்று முன் நினைத்த கற்பனை நிஜத்திலேயே நடந்துவிடும் போல. அவன் மேனியில் குடிக்கொண்டிருந்த வியர்வை துளிகளின் வாசனையை இவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இதுவரை பட்டும் படாமலும் காதோரம் குடியிருந்த இதழ்கள் இப்பொழுது வெளிப்படையாகவே அவளது பிடரியில் உரச பெண்ணவளால் எங்கனம் ஓட முடியுமாம்? மேனி முழுவதும் நடுக்கமெடுக்க அடிவயிற்றிலோ ஒரு பிரளயமே வெடித்தது. தொய்ந்து சரிந்தவளை தன்னோடு தாங்கிக் கொண்டு ஓடியது என்னவோ அவன்தான். இவன் கற்பித்த லட்சணத்தில் துப்பட்டா நழுவி கீழே விழுந்திருந்தது. பின்னால் சற்று இறக்கம் வைத்து தைக்கப்பட்டிருந்த அந்த சுடிதார் விருந்தாக்கிய வெற்றுமுதுகில் அவன் உதடுகள் ஊர்வலம் போயின. ஊர்வலம் போன உதடுகள் முதல் முறையாக ஒரு குட்டி முத்தத்தை அங்கு அரங்கேற்ற அவ்வளவுதான். காரிகையின் இதயம் லயம் மாறி தாளம் மாறி துடித்துடித்தது. முதல் முத்தம் வெம்மையாக சூடாக அந்த முரட்டு உதடுகள் அழுந்த பதிந்த இடம். அப்பப்பா! மனதோடு சேர்ந்து மேனியும் நடுங்க. போதும்! தடுமாறி தத்தளித்த பெண்மை அவனை விட்டு சற்று விலக முயன்றது. பெண்மையின் விலகல் அந்த ஆண்மைக்கு முரட்டுத்தனத்தை அளித்ததோ என்னவோ. வயிற்றிலிருந்த கரம் மேலும் அழுத்தமாய் அவளை தன்னை நோக்கி இழுத்து இறுக்கியது. பிடரியில் தஞ்சம் புகுந்திருந்த உதடுகள் காரிகையின் தோல் வளைவை சற்று அழுத்தமாகவே கடித்து வைத்துவிட்டது. அவள் அலறியதில்தான் அவன் நினைவுலகிற்கே வந்தான். பேயாட்டம் போட்ட உணர்வுகள் வேறு. இது போதாது, இன்னும் முன்னேறு என கட்டளை போட கரத்தின் அழுத்தம் அதிகரித்தது. அவள் இம்மி அளவு கூட அசைய முடியாத அளவிற்கு தன்னோடு இருக்கியது. ஸ்டே அவே ஃப்ரம் மீ! சீரலாய் காதோரம் முணுமுணுத்தவன் அடுத்த கணமே வெளியேறிவிட்டான். ட்ரெட்மில்லை அணைத்துவிட்டு அங்கேயே மடிந்து அமர்ந்தவளின் மேனியில் இன்னமும் அந்த நடுக்கம் மிச்சம் இருந்தது. விலகும்போது அவன் உதித்து சென்ற வார்த்தைகள் வேறு ஒரு மாதிரி இம்சிக்க தடதடத்த இதயத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. முழுதாக தன்மேல் அழுந்திய அந்த வெற்றுமேனியின் ஸ்பரிசம் இப்பொழுது நினைக்கும் போது கூட கன்னங்கள் சூடேறி இதயத்திற்குள் அணுகுண்டு வெடிப்பை நிகழ்த்த பார்த்தது. கடவுளே! இதழ் கடித்து தன் உணர்வுகளை அடக்கியது பெண்மை. இங்கோ மறுபுறம் வேகமாக குளியலறைக்குள் புகுந்தவனின் உணர்வுகள் கட்டுப்பட மறுத்து சீறியது. ஏற்கனவே அவளது நினைவில் வெந்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த லட்சணத்தில் இந்த நெருக்கம் வேறு. எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் விட்ட கதைதான். திபுதிபுவென்று உடல் முழுவதும் சீறி எழுந்த எதுவோ ஒன்று உள்ளிருக்கும் மிருகத்தை முழுதாக விழிக்க வைத்துவிட இப்பொழுதே அவள் வேண்டும் என ஒவ்வொரு அணுவும் ஆர்ப்பரித்தது.
ஷவரை திறந்துவிட்டு குளிர்ந்த நீரின் அடியில் நின்றவன் கண்களை மூடிக்கொண்டான். கண்களை மூடிக்கொண்டால் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்தான் போலும். ஆனால் பெண்ணவளிடம் உணர்ந்த நெருக்கம் அப்பொழுதுதான் விஸ்வரூபம் எடுத்து அவனை இன்னும் வதைக்க ஆரம்பித்தது. இம்சை! அந்த நீருக்கடியிலேயே நின்றவனின் உணர்வுகள் அடங்க வெகுநேரம் பிடித்தது. தொடரும்.